நண்பர்களே வணக்கம். இந்த காணொளியின் வாயிலாக உங்களிடத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு பதிவினை குறித்து பதிய இருக்கிறேன். அது என்னவென்றால், சரித்திர நாயகனின் சத்துணவு வரலாறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது ஒரு கல்லூரிக்கு செல்கிறார். விழாவில் பேசும்போது, மாணவர்களே, நான் இன்று முதல்வராக இருக்கிறேன். பிரதமர் இந்திரா காந்தி முதல் அமெரிக்க அதிபர் வரை பேசும் செல்வாக்குடையவன். என்னை அனுதினமும் சந்திக்க காத்து கிடக்கும் கோடீஸ்வரர்கள் ஏராளம். உதவி பெற வரிசையில் நிற்போர் ஏராளம். தினமும் என் வீட்டில் பசியாறுவோர் ஏராளம். அப்படிப்பட்ட என்னால் வாங்க முடியாதது கல்வி மட்டும்தான். இன்று மாகாண முதல்வர் என்றாலும் என் கல்வி தகுதி 4ஆம் வகுப்பு தான். எனக்கும் படிக்கும் ஆசை இருந்தது. ஆனால் அதைவிட பல மடங்கு எங்கள் வீட்டில் வறுமை இருந்தது. எனவே படிக்காமல் நடிக்கவே வந்துவிட்டேன். எனக்கு மட்டுமல்ல, உலகில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் கல்வி. அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அரசியல் எப்பொழுதும் செய்யலாம், உரிமைகளை எப்பொழுதும் கோரலாம். ஆனால் படிப்பு உரிய காலத்தில் இல்லாவிட்டால் படிக்க முடியாது. என் மாணவ செல்வங்களே, எனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நல்ல முறையில் படித்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் பயனுள்ள மனிதர்களாக வாழுங்கள். அதுதான் இந்த அரசின் முதல் கடமை. அதனால்தான் இன்றளவும் காமராஜரை என் வழிகாட்டியாக கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு என சோறு போட்டு படிக்க வைக்கும் முயற்சியினை எடுக்கிறேன். எனக்கும் அன்று இப்படி சோறு போட ஒரு அரசு இருந்திருந்தால் 4ஆம் வகுப்பை தாண்டாதவன் எனும் அவமானத்தோடு உங்கள் முன் நின்று கொண்டிருக்க மாட்டேன் என்று முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கல்லூரியில் பேசினார். அரங்கத்தில் ஒரு சலசலப்பில்லை, நிசப்தம். மாணவர்கள் அனைவரும் கண்கலங்கி கண்ணீரோடு உண்மையை உணர்ந்தனர். பெற்றோர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைகூப்பி அவரை வணங்கினார்கள். அவர்தான் 3 எழுத்து மந்திரம் எம்ஜிஆர். மக்கள் மனம் அறிந்ததாலேயே அவர் மக்கள் திலகம் என்று போற்றப்பட்டார். சரித்திர நாயகன். இன்றளவும் உலகம் அழியுமளவும் அவருடைய பெயரும் புகழும் சரித்திரமும் இருந்து கொண்டே இருக்கும். அதுபோலவே படிக்கின்ற மாணவ செல்வங்களே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பெயர் நலித்திருக்கும்படியாக ஒரு சரித்திரத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் போராட வேண்டும். நீங்களும் சரித்திரத்தை உருவாக்க வேண்டும். நீங்களும் சரித்திரத்தில் பெயர் பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.